குடியரசு தின விழாவில் முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டிய இந்த திருச்சி மாநகரிலே கூட்டம் போட்டிருக்கிறோம். நமக்கு நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசினுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் தெரிவிக்க வேண்டியது நமது கடமை. ஏன்னா கிட்டத்தட்ட 1982 உடல்உழைப்பு தொழிலாளர் சட்டப்படி நலவாரியம் என்பது தொழிலாளருக்கு ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமே தவிர அது முறையான சட்ட பாதுகாப்பு கிடையாது. ஆகவே தமிழகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கென தனி சட்டத்தை உருவாக்கி அவர்களுக்கு தனி ஒரு துறையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதான கோரிக்கையை முன்னெடுத்து வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கிற கட்டுமானம் அமைப்பு சாரா அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாகுபாடு இன்றி ஒரே மாதிரி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு நலவாரிய பதிவு சம்பந்தமாக தொடர்ந்து கிராமம் உள்பட அனைத்து இ சேவை மையங்களையும் பதிவு செய்ய அனுமதி அளித்திருக்கிறது இந்த தமிழக அரசு. ஆகவே தொழிலாளர் துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் மட்டும்தான் இந்த நலவாரிய பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை முன்வைத்து இ சேவை மையங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த அனுமதியை வழங்கக்கூடாது. பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள் அனைவருக்குமே தொழிலாளர் துறை மூலம் தனி ஒரு ஐடியை வழங்கி இந்த நலவாரிய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அமைப்பு சாரா இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு நீண்ட நெடிய காலமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஓய்வூதியம் வெறும் 1200 ரூபாய் என்பதை மாற்றி சாதாரணமாக ஒரு தொழிலாளி அடிப்படை அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத இந்த 1200 என்ற பென்ஷனை 3000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை முன்னெடுத்து இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம். ஆகவே அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற அனைவரும் வருகை தந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பிற்குரிய தொழிற்சங்க நிர்வாகிகளே, இன்றைக்கு இந்தியாவினுடைய 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய அனைத்து தொழிற்சங்க மண்டல மாநில மாவட்ட நிர்வாகி அவர்களும் இன்றைக்கு புதிய நிர்வாக பதவி பிரமாணம் எடுத்துள்ளோம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, தொழிற்சங்க